சிறையில் இருக்கும் கைதிகளிடமிருந்து வரும் உத்தரவின் பேரிலே புதுச்சேரியில் குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. இதனை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் 2,75,00,000 ரூபாய் மதிப்பில் அதிநவீன மீன் அங்காடி கட்டப்பட்டு வருகிறது. இதில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நவீன கழிவறைகள் மற்றும் மீன் பதப்படுத்தி வைக்கக்கூடிய குளுகுளு அறைகள், சேமிப்பு கிடங்கு என பல்வேறு அம்சங்களுடன் கட்டப்பட்டு வருகிறது. 90% கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா அதிகாரியுடன் நேரில் சென்று பார்வையிட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வில்லியனூரில் கட்டப்பட்டு வரும் அதிநவீன மீன் அங்காடியை அடுத்து வரும் 10 தினங்களுக்குள் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் சிறையில் இருக்கும் கைதிகள் மூலம் வரும் உத்தரவின் அடிப்படையிலேயே புதுச்சேரியில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. தொழிலதிபர்கள் மிரட்டப்படுகிறார்கள், வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு ரவுடிகள் அட்டகாசம் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிறைக்குள் தாராளமாக செல்போன் கிடைக்கிறது. அது சிறையில் பணிபுரியும் அதிகாரிகள் மூலமாக செல்கிறது. அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் இரும்பு கரம் கொண்டு ரவுடிகளை ஒடுக்க வேண்டுமென்று சிவா கேட்டுக்கொண்டார்.